அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் அருண்குமார், ஐடிஎஸ்ஸில் குரல் படிக்கும் மாணவன். இம்முறை எனக்கு பரிந்துரைக்கப்பட்ட தலைப்பு ஸ்பீச் ஸ்கில் மேனேஜ்மெண்ட், பேச்சு திறனில் மேம்பட. இந்த தொகுப்புல குரல் படிப்பதற்கு முன்பு வர பேச்சு ஆற்றல் என்பது மிகப்பெரிய பேராற்றல். அது எல்லாருக்கும் கைகூடாது. அதுக்கு நிறைய பயிற்சிகள் வேணும். அப்கோர்ஸ் நிறைய பயிற்சிகள் தேவைதான். பட் ஆனா இருப்பினும் அது அனைவருக்கும் கைகூடாது என்பது போல என்னோட எண்ண ஓட்டம் இருந்தது. ஆனால் இந்த தொகுப்புல குரல் படித்ததற்கு அப்புறம் என்னுடைய எண்ண ஓட்டம் வெகுவாக மாறி இருக்கிறது. இந்த தொகுப்புல நிறைய வழிமுறைகளையும் சூத்திரங்களையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த வழிமுறைகளும் சூத்திரங்களும் கைகூடினால் கண்டிப்பாக நம் பேச்சு திறன் மேம்படும் என்பதில் சிறிதளவும் எனக்கு ஐயமில்லை. அதாவது இந்த தொகுப்புல நம்மின் பேச்சில் என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, பிறர் பேச்சுல நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, பிறர் பேச்சுல பாத்தீங்கன்னா பேச வருபவரின் என்ன ஓட்டத்தை நாம் அறிதல் வேண்டும். அது போலவே அந்த நுட்பத்தை, அவர் சொல்லும் கருத்து நுட்பத்தை நாம் ஆழ்ந்து உணர்தல் வேண்டும். இது இவ்விரண்டும் மற்றவரின் பேச்சில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதுபோல சில விஷயங்கள் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன பாத்தீங்கன்னா, பொய் பேசாதிருத்தல், புறம் பேசாதிருத்தல், கடும் சொல் பேசாதிருத்தல், இவையெல்லாம் நாம் தவிர்த்தல் வேண்டும். நம்மளோட பேச்சு மிளிர வேண்டும் எனில் இவையெல்லாம் நாம் தவிர்த்தல் வேண்டும். அது போலவே அதாவது சில விஷயங்களை கடைபிடிக்க வேணும்னு சொல்றாங்க. என்னன்னா அவை அஞ்சாமைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தொகுப்புல. அது போலவே இன்சொல் பேசுதலும் மிக முக்கிய காரணியாக பார்க்கிறது நம் பேச்சு திறம் மேம்பட. இவற்றை தாண்டி நம் பேச்சினால் ஏற்படும் நன்மை தீமைகள் போன்றவற்றை அலசி ஆராய்ந்திருக்கிறது இந்த தொகுப்புல நாம் படித்த குரல்கள். கண்டிப்பாக என்னுடைய எண்ண ஓட்டத்தையும் மன ஓட்டத்தையும் வெகுவாக மாற்றிருக்கிறது தொகுப்புல நான் படித்த குரல்கள். ஆழ உள்வாங்கி இருக்கிறேன். தங்கள் அனைவரின் பேச்சு திறமையும் மேம்பட உங்கள் அனைவரையும் இந்த தொகுப்பில் குரல் கற்க விழைகிறேன். நன்றி, வணக்கம்.